சரிங்க பாருங்கள், பக்கத்துலேயே வில்லேஜு கண்ணுகானூர் அப்படின்ற வில்லேஜு, அது பக்கத்துலேயே நம்மளோட லேண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸு, இது வந்து கிணறு, சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோணக்கா மரம், அப்புறம் இந்த எலஸ்பண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இந்த மரம்லாம் வளர்ந்துருக்குது. பராமரிப்பு கம்மி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த மரம்லாம் நமக்கு சேர்ந்தது. ஃபுல்லாக வந்து பார்டர்லாம் வந்து நமக்கு வந்து மரங்கள் நட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சென்ட்ரலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நல்ல வளர்ந்த காப்பு தந்துக்கிட்டு இருக்க தென்னை மரங்கள். ஸோ நாம் இதுக்கு முன்னாடி பிவிஎஸ் காலேஜ் கிட்ட பார்த்தோம் இல்லைங்களா, அதை விட இதில் வந்து பார்த்தா நிறைய தென்னை மரங்கள் வந்துருக்கு. அப்புறம் 1 2 இந்த மாதிரி பனை மரமும் இருக்குது. இந்த மரம்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு என்ன வேணுமானாலும் அதை வச்சுக்கலாம். ஸோ அந்த கட்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டிங்கிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு தார் ரோடு தான். அப்படியே வந்து இந்த கிராசிங் வரைக்கும் இதுக்கு ஃபுல்லாக இது வரைக்குமே உங்களுக்கு ஃபுல்லாகவே தார் ரோடு பாயிண்ட் தான் இருக்குது. சார் இப்போது நாம் அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பிவிஎஸ் காலேஜ் கிட்ட, அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தேன், அதை விட உங்களுக்கு 100 அடி அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 600 அடி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து தார் ரோடு வருது. 2 ஏக்கரா 12 சென்ட்டு, கிணறு இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, அப்புறம் நிறைய தென்னை மரங்கள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 தென்னை மரம் கிட்ட வருது உங்களுக்கு நம்ம லேண்டில். தார் ரோடும் சூப்பராக இருக்குது. முக்கியமாக இந்த ஏரியாவே சூப்பராக இருக்குது கம்பேர்ட் டு நம்ம அந்த ஏரியா. உங்களுக்கு வந்து ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேலேருந்து 3 கிலோமீட்டர் வர ரோடு இருக்குது தார் ரோடு, 4 கிலோமீட்டர் வர ரோடு இருக்குது தார் ரோடு. உங்களுக்கு NH ஹைவேலேருந்து இந்த மாதிரி வருது. அப்புறம் இங்கே பாருங்கள், நமக்கு ஆப்போசிட்டில் அழகான ஃபார்ம் ஹவுஸ் ஃபுல் தென்னந்தோப்பு வச்சுக்கிட்டு குதிரையெல்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குதிரையெல்லாம் வச்சுட்டு அழகாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 lakhs per acre. உட்காந்தோன்னா இது 70க்குள்ளே, ஒரு 65க்கு மேலே 70க்குள்ளே இந்த ரேஞ்சில் வந்து முடியும்.